மிளகு தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சுப்பா. வணக்கம் சுமதி சமையல். இப்போது மிளகு தக்காளி சூப்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் சோம்பு, சீரகம், மிளகு, மிளகாய், பூண்டு, வெங்காயம், தக்காளி வச்சுருக்கேன். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம்ப்பா. ஒரு கடாயை வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ஊற்றினா போதும்ப்பா, ரொம்ப எண்ணெய் வேண்டாம். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். உளுந்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். இந்த இடித்து வச்சுருக்க மசாலா எல்லாம் போட்டுக்கலாம்ப்பா. பூண்டு, ஜீரகம், மிளகு, சோம்பு, மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ரொம்ப எண்ணெயெல்லாம் தேவையில்லை, லைட்டாக எண்ணெய் ஊற்றினா போதும். இதெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுப்பா. மிளகு தக்காளி கீரை கொட்டிக்கலாம். ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும், அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். போட்டு ஒரு கொஞ்சம் வதக்கிட்டு போடலாம், இல்லைன்னா அந்த பச்சை வாடை அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக ஒரு வதக்கிட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்கலாம். வதங்கிடுச்சுப்பா. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். அரிசி களைஞ்சி வச்ச கழனி இருக்குல்ல, அது ஊற்றிருக்கேன். அது ஊற்றினா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் அது ஊற்றிருக்கேன். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான்ப்பா, எல்லாம் ரெடி ஆகிடுச்சுப்பா. கீரை நல்லா வேகணும். கீரை வெந்துருச்சுன்னா சூப் ரெடி ஆயிரும். சூப்புன்னு வச்சுக்கோங்க, ரசம்னு வச்சுக்கோங்க, எது வச்சுட்டாலும் பரவாயில்ல. நல்லா கீரை வேகணும். கீரை வந்தது ரெடி ஆகிடும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அதுக்கு தேவையானது எல்லாம் போட்டாச்சு. இது ரொம்ப வயிற்று புண்ணுக்கு நல்லதுப்பா. இந்த சூப்பு குடித்தா ரொம்ப நல்லது, குளிர்ச்சி வேறு. அதனால் இதை எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சோம்பு கண்டிப்பாக போடணும், போட்டுக்கோங்க. போட்டு செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கொதிட்டும் பார்க்கலாம். கீரை நல்லா வெந்துருச்சுப்பா. போதும், ரசம் ரெடி ஆகிடுச்சு. மிளகு தக்காளி ரசம் ரெடி ஆகிடுச்சுப்பா. ரசம், சூப்பு ரெண்டில் எது வேணாலும் சொல்லிக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு. வச்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். வச்சு சாப்பிட்டு பாருங்கள்.